கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஒளிநடம் மூலம் பிரசங்கிப்பது கர்த்தர் தந்த கிருபைக்காய் அவரை சோத்தரிக்கிறேன், அவர் துதிக்கிறேன். ஒரு ராஜா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய சிலையை உற்பத்தி பண்ணி நீங்கள் எல்லாம் இதை வணங்கணும். அப்படி வணங்கலைன்னா அடுத்த நிமிஷமே உங்களை எரிகிற சூளைக்கு நான் உங்களை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறாரு. அப்படி இந்த சட்டத்தை போடும்போது அங்கு ஒரு 3 பேர் மிகவும் ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், நாங்கள் செத்தால சாவோம், ஆனால் நீ நிற்கிற பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற சமயத்தில் ராஜா மிகவும் கோபம் கொண்டு சூளையை 7 மடங்கு உயர்த்துவார். ஆனால் பாருங்கள், என்ன மாதிரி சூழ்நிலை தெரியுமா? அவங்க இறக்கணும் போக போகிறோம் என்று தெரிஞ்சு கூட இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இவங்க இருந்ததுனால அக்னி சூளையில் போட்டால் கூட கர்த்தர் அவர்களை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் எப்படி சாத்தாக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை விடுவித்து காத்து கொண்டாரோ அதே போல் உங்களை விடுவித்து அந்த தேசத்தில் உயர்த்த வல்லமையுள்ள தேவன். சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க, அவர் மேலே முழுமையாக விசுவாசம் வைங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.